வசந்த் அண்ட் கோவின் பொங்கல் தள்ளுபடி விற்பனை. அனைத்து உபயோகப் பொருட்களும் வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. வசந்த் அண்ட் கோ. பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் எருது விடும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளைப் போல் வட மாவட்டங்களில் எருதுவிடும் திருவிழா பிரபலமானது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் எருதுவிடும் திருவிழாவை எருதுக்கட்டு அல்லது மஞ்சு விரட்டு என்று அழைக்கின்றனர். வாணியம்பாடி, ஆம்பூர், அரூர், வெள்ளக்குட்டை, விளையாம்பட்டு, விண்ணமங்கலம் உள்ளிட்ட பல இடங்களில் எந்த அனுமதியும் இல்லாமல் காலகாலமாக நடத்தப்பட்டு வந்த இந்த எருதுவிடும் திருவிழாவுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. காளைகள் ஓடும் பகுதியில் யாரும் நிற்கக்கூடாது, காளைகளை கால்நடை மருத்துவர்கள் தீவிரமாக பரிசோதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல விதிமுறைகளுடன் தற்போது எருதுவிடும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. எருதுவிடும் திருவிழாவில் பங்கேற்கும் காளைகளுக்கு தீவிர பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. வாணியம்பாடி அருகே மாராப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் 13 காளைகளை வளர்த்து வருகிறார். அதில் ஒரு காளையான ஒத்தக்கொம்பன் காளை பல போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று கிராம மக்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. காளைகளுக்கு சத்தான உணவும் பல பயிற்சிகளையும் அளிப்பதாக அவற்றின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். காலையில் இருந்த உடனேக்க நல்லா வாக்கிங் பிடிச்சி போவேன். பால் முட்டை டெய்லி கொடுப்பேன். கொடுத்துட்டு அதுக்கு மேலே பச்சை தட்டி போடுவேன். நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு வெயில் கட்டிட்டு 1 மணி நேரம் கொடுத்து அவ்வளோதான். இப்போ மதியத்துக்கு லைட்டாக தண்ணி காமிச்சிடலாம். ஈவினிங் ஆனாக்கா பொட்டு போசா கடலை போட்டு கேவர் மாவு தூள் கொஞ்சம் இது மாதிரி வைக்கணும். அவ்வளோதான். டெய்லி ஆனால் நல்லா பொங்கல் டைமில் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நீச்சல் முடிஞ்சால் நீச்சல் போடுவாங்க. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் நடைபெற்ற பல போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒற்றை கொம்பன் காளைக்கு அதிகளவில் ரசிகர்கள் உள்ளதாகவும் அவர்கள் காளையின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுவதாகவும் பன்னீர்செல்வம் பெருமையுடன் கூறுகிறார். தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக சீனிவாசன்.